Good morning, students. I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது 10th standard mathematics exercise unit exercise 2. ஓகே, 5th sum. தமிழில் அழகு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புக் எடுத்து வச்சுக்கிட்டு கொஸ்டினை பார்த்துக்கோ. அப்படின்னா தான் நம்ம ஆன்சருக்கு ரீட் பண்ணுறது தோதாக இருக்கும். நான் கொஸ்டின் வந்து எழுதலை. ஓகே, குட். ஃபர்ஸ்ட் கிவன், வாட் இஸ் கிவன்? if m plus 1th term of an AP is அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ சென்டென்ஸ் கொடுத்ததுக்கு தகுந்தாமல் நம்ம மூவ் பண்ணணும் கணக்கை. m plus 1th term சொன்னால் tm plus 1 equal to அப்படின்னு அர்த்தம். isனா twice the n plus 1th term சொல்லியிருக்கு. n plus 1th term t of n plus 1 அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கு. டு ப்ரூவ் என்ன நிரூபிக்க சொல்லியிருக்கு அப்படின்னா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. நிரூபிக்க வேண்டியது டி 3m plus 1th term is twice the tm plus n plus 1th term அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகேயா, பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. ஓகே, குட். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம் ஏபி சம்மு, இது ஏபி சம் அவன் சொல்லியிருக்கான். சரிங்களா, சொல்கிறது அரித்தமெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நீ உனக்கு தெரிய வேண்டியது என்னென்னா nth term ஆஃப் an AP அப்படின்னு எழுதிட்டு TN's equal to a plus n minus 1 into d. இதாண்டா பேசிக் ஃபார்முலா தம்பி. இதை வச்சு தான் இந்த கணக்கு மூவ் ஆகும். பார்த்துக்க. ரைட், அப்போ நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. சரியா, ரைட். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை tm plus 1 equal to twice into tn plus 1. சரி, இதை வந்து tnன்ற பேசிக்கில் பிரித்தோம்னா எண்ணுக்கு பதில் என்ன ரீப்ளேஸ் ஆகிருக்கும்னா m plus 1 இருக்குது. அப்போ நான் எழுதுகிறேன் a plus n minus 1 into d equal to 2 into a plus புரியுதான்னு பார்த்துக்கோ n minus 1 into d. இங்கே எண்ணுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கு? லெஃப்ட் சைடில் வந்து m plus 1 கொடுத்துருக்கு, ரைட் சைடில் வந்து n plus 1 கொடுத்துருக்கு. அதை ரீப்ளேஸ் பண்ணையில் கவனமாக நீ ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ +1 -1 கேன்சல் பண்ணிக்கலாம், சப்ராக்ட் பண்ணிடலாம். அப்போ a ப்ளஸ் md ஈக்குவல் டு 2 இன்ட்டு a ப்ளஸ் nd அப்படின்னு வருது. ஓகேயா, ரைட். இப்போ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 2a ப்ளஸ் 2nd. இங்கே என்ன இருக்குது? a ப்ளஸ் md. அப்போ a ஒன் சைடாகவும் d ஒன் சைடாக கொண்டு போ. இதுலேருந்து a ஃபைன் பண்ணுவோம். ரைட், 2a மைனஸ் a ப்ளஸ் ஏ எங்கிட்ட, இந்த ப்ளஸ் ஏ அங்கிட்டு வந்தால் மைனஸ் ஏ, இந்த என்டி உள்ளே வந்துச்சுன்னா மைனஸ் என்டி. அப்போ எம்டி மைனஸ் 2nd. புரியுதா? இப்போது கழிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? ஒரு ஏ. அப்போ இதில் டியை வேணால் எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே இருந்தாலும் சரி. சரி, டியை வேணால் எடுத்துக்கோ. டியை வெளியே எடுத்துட்டோம்னா எம் மைனஸ் 2n அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஏவுடைய ஆன்சர். ரைட், இதை நான் எடுத்துகிட்டு வந்து நான் அந்த லெஃப்ட் ரைட்டை ப்ரூவ் பண்ண போகிறேன். சரிங்களா, ஏக்கு உள்ள ஆன்சர் எடுத்து போட்டு லெஃப்ட் என்ன வருது, ரைட் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போகிறேன். குட். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 ப்ரூவில் எல்ஹெச்எஸில் டி 3m plus 1th term இருக்குது. அப்போ இது எழுதையில் a plus 3m plus 1 minus 1 into dன்னு எழுதலாம். எண்ணுக்கு பதிலாக 3m plus 1. ஓகே, ரைட், குட். நெக்ஸ்ட் ரீப்ளேஸ். ஏக்கு பதிலாக இந்த செகண்ட் ஸ்டெப்பே போட்டுக்கிறோமா? இதை உள்ளே பெருக்கின மாதிரியே, அதாவது md மைனஸ் 2ndயை போட்டுக்கிறேன். இதில் அடிச்சிடலாம். அடிச்சுட்டா என்ன வந்துடும்? ப்ளஸ் 3mdன்னு வந்துடும். அவ்வளோதான். இப்போ நீ சப்ராக்ட் பண்ணு. 3md ப்ளஸ் 4md 4md மைனஸ் என்ன இருக்குடா தம்பி? 2nd. ஓகேயா, இதை நான் வந்து ஈக்குவேஷன் 1ன்னு நேம் பண்ணுறேன். ரைட். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு வருவோம். ரைட் ஹேண்ட் சைடு
RHS சைடு என்ன கொடுத்துருக்கு, ட்வைஸ் இன்ட்டு டி m + n + 1. அப்போ ட்வைஸ் இன்ட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணு, ட்வைஸ் இன்ட்டு a + n - 1 இன்ட்டு டி. புரியுதா? ரைட், இன்ட்டு டி. ரைட், இப்போ +1 -1 கேன்சல். இப்போ 2 இருக்கட்டும். ஏக்கு நீ ரீப்ளேஸ் பண்ணிக்கோ. என்ன இருக்குது, ஏற்கனவே போட்டோம்ல, இந்த இதை உள்ள மல்டிப்ளை பண்ணி ரீப்ளேஸ் பண்ணு. md - 2nd ப்ளஸ்ஸு இந்த டி உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா பொறுமையா md + nd. ஓகேயா? குட். இப்போ என்ன பண்ணலான்னு பாரு. 2 md 2md இருக்குது. nd ஒரு nd சப்ராக்ட் பண்ணிடுறோம். அப்போ -nd தான் வரும். அப்போ உள்ள 2 மல்டிப்ளை பண்ணால் 4md - 2nd. இது which is required number 2 from 1 and 2. From 1 and 2 LHS equal to என்னது, RHS. LHS equal to RHS. அதாவது T 3m + 1 equal to 2 times of T m + n + 1 அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் ப்ரூவ் பண்ண சொன்னால் நான் என்ன செஞ்சுட்டேன், ப்ரூவ் பண்ணிட்டேன். ஹென்ஸ் ப்ரூவ். ஓகேயா? குட். இதெல்லாம் 5 மார்க் கணக்கு, கம்பல்சரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸுக்கு 1 or 2 டைம்ஸ் செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா படிக்கிற பசங்க எல்லாருமே செஞ்சுவார். எதுவுமே எழுதி பார்க்காம நம்ம ஜெயிக்க முடியாது. ஸோ ரைட். தேங்க்யூ.